ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இங்கே பாருங்க, ஒரு வாரமாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதனால இன்னைக்கு ஒரே நாளில் எனக்கு பெண்டு கழியுது. பாருங்க, இந்த பேக் இது மதியம் 1 மணிக்கு தரணும். இது சாயங்காலம் 5 மணி 4 மணிக்கெலாம் கொடுத்துடணும். இது இன்னும் இதுல 100 பேக் இருக்குது. இதில் என்ன 20 பேக் இருக்குது. மொத்தம் இது 75 பேக். அதுக்கு இருக்குது 200 பேக். இன்னைக்கு தான் முடிச்சுன்னு இருக்கேன். அது இல்லாமல் அங்கே பாருங்க, அது வந்து ரெகுலராக வாங்குற இது வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து இது முடிச்சுட்டு இருந்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணி அது 2 நாளில் கொடுத்துடணும். இவ்வளோ வேலை இருக்குது எனக்கு இன்னைக்கு. ஒரு வாரமாக சுத்தமாக ஏண்டா அப்படியே தூங்கி எனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் ஆச்சு. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒன்று அதான் சொல்லுவாங்க பழமொழி, வேலை செஞ்சிங்கன்னா இன்னும் சும்மா இருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் என் கதையும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போன புரட்டாசி மாதம் அதே மாதிரி தான் வேலை இல்லாமல் கோல்டு ஆச்சு. அதோட இப்போதாங்க கோல்ட் ஆகி அதே ரேஞ்சு அதே மாதிரி ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். நானுமே காலையில் தான் யோசனை பண்ணி பார்த்தேன், இது போன வருஷம் தான் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு, மறுபடியும் இந்த வருஷம் அப்படின்ட்டு. நான் எப்போ சும்மா இல்லாமல் இருந்தேன், அப்போ எனக்கு உடம்பு எதுனா ஆகுது. அதே மாதிரி ஒரு வாரமாக சும்மா தாங்க இருந்தேன். ஆனால் சும்மா இருந்துமே எனக்கு உடம்பு கரெக்டாக இல்லை. தூங்கின்னு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் கோல்டு அதிகமாகிட்டு இருமல் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அப்பவும் பரவாயில்ல, உடம்பு சரியில்லாம கூட பரவாயில்ல. நேற்றுலேருந்து வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். உடம்பே சரியில்லாம டயர்ட் தெரியல. ஆனா சும்மா படுத்தணும்னா சும்மா நல்லாவே இருந்தா கூட ஒரு மாதிரி உடம்பு அச்சு போட்ட மாதிரி இருக்குது. அதான் சொல்லுவாங்க, வேலை செஞ்சவங்க கை சும்மா இருக்காதுன்னுவாங்க. அது எனக்கு கரெக்டா இருக்குதுங்க. இந்த மிஷினை விட்டு நட்டு தரங்கன்னா என்னால் முடியல. அதனால இந்த பாருங்க, இப்போ முடிச்சாச்சு. இது ஷீட்டு பாரு. அதே மாதிரி இந்த பேக்கோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு பேக் எடுத்து இப்போ வந்து இது வந்து ஒருத்தர் வீடியோ கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். இந்த பார்டர் வந்து மூலையில் திருப்பிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அவசரம் வீடியோ போட்டிருந்தேன். அந்த சிஸ்டர் வந்து ரேட் கேட்டிருந்தாங்க. இந்த பேக்கோட ரேட் வந்து 2 ரூபாங்க. இது வந்து பார்டர் கிடையாது. இது வேற ஒருத்தர் கேட்டாங்க, இவங்கள வேற ஒருத்தரா? சரி, யாரோ ஒருத்தர் கேட்டவங்களுக்கு அவசரம் இந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன். இந்த பேக்கோட ரேட்டு 2 ரூபாங்க. இது என்னடா இது வெறும் புடி வச்சதுக்கு 2 ரூபான்னு நினைக்காதீங்க. ரொம்ப அகலங்க பேக். கட்டை பேக்கு ஈக்குவல் தான். ஒரு 2 இன்ச்சு இருந்தால் கட்டை பேக் சைஸ் ஆகிட்டு இருக்கும். அதுதான் இன்னும் ஒன்று புடி வச்சுருக்கோம். ஆனால் வந்து இது அகலம் சைஸு. பார்டருமே இங்கே பாருங்கள், பெரிய பார்டர் அகலம். அதனால இதுக்கு 2 ரூபாய். இதோட பேக் 2 ரூபாங்க. அதுக்கப்புறம் அந்த பேக் வந்து அதே இது மாதிரி ரேட் ஒன்று எவ்வளோ எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது அதிலே பார்த்தீங்கன்னா பார்டர் சின்ன பார்டரு. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து சின்ன சைஸ் பார்டரு. பேக்குமே சின்ன சைஸு. ஒரு ரூபாய் 65 காசு இந்த பேக் தைச்சா. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரேட் சொன்னது. அந்த பேக்கோட ரேட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னாக்கா 1.25 ரூபா போடுவோம். 1 ரூபா போடுவாங்க அந்த பேக்குக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அதுவும் சாதா பேக் தான், பார்டர் பேக் கிடையாது. அதுக்கு 1 ரூபா கொடுப்பாங்க கரெக்டு. ஆனால் அது வந்து வேலை வந்து 3 சைடுமே அடிக்கணும். கட்டமாக வரும். இப்படி வந்துட்டு இப்படி ஒரு எல் ஷேப் ஃபுல்லாகவே அடிக்கணும். அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதுக்குமே அந்த 1 ரூபாய் ரேஞ்சு தான். நான் வந்து இப்போ 3 பேக்கோட ரேட் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி, இப்போ நான் ரேட்லாம் சொல்லி முடிச்சாச்சு. வாங்க இப்போ நான் பேக் தைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பச்சை பசு சைஸே தான் இந்த பேகு. ஆனால் கலர் மட்டும் தான் வேறு, கிளாத்து மட்டும் தான் வேறு. அது கோழி பை மாதிரி வரும். இதுக்கு கிளாத் வந்து ஒரு சாஃப்டாக வரும். அதே மாதிரி இதுவும் பாருங்கள், கிளாத் வந்து இது வந்து ஒரு மாதிரி நைஸாக வரும், பிளாஸ்டிக் மாதிரி வரும். ஆனால் வந்து கிளாத்து தான். அந்த மாதிரி இதுலேயே வந்து நிறைய கிளாத் மாறும். இதை வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நான் தைக்கிறத பார்க்கலாம். இது எப்படி நான் கட்டுறோம், இதுக்கு ஏன் 2 ரூபாய் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டு பாருங்கள். இதுதான் இவ்வளோ நீட்டு பாரு. இதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம தைக்கிறதுக்குள்ளே பெரிய பாடாயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி புடியுமே செம்ம லாங் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மடிச்சுக்கிறேன். கட் பண்ணணும். இது வந்து புடி ஏற்றிட்டு இது 2ஆக கட் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து இது கட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம அடிக்கிற மாதிரி தான். இங்கே பாருங்க, இது நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க லைட் ஏறிட்டனால வந்து தெரிய மாட்டேங்குது நீங்கள் தைக்கிறதுன்னு. அதனால நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க, புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏன் 2 ரூபாய் தராங்கன்னா, இது அந்த அளவுக்கு நம்ம லாங்கு வேலையாக வந்து இது அகலமாக வந்து அடிக்க வேண்டியது. இவ்வளோ லாங்காக வந்து கண்ட்ரோல் பண்ணி அடிக்கணும். எனக்கு ஓகே, புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால சொல்கிறேன். அந்த ஆஃப் கூட ஈஸியாக வச்சுருந்தாங்க. இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு இது.
இதில் காட்டணும் கேட்டீங்கன்னா இது இருக்குது. அதே அளவு மடிச்சுக்கோங்க. இதுவே தன்னாலே மடிஞ்சு வருதுங்களா. ஆனால் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைம் தைக்கும்போது, பழகிடும். அதுக்கப்புறம் மெத்தேட் எல்லாமே ஒன்று தான், சைஸ் தான் கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. அது பெரிய சைஸ். இந்த பாதாங்க கரெக்டாக உட்காரணும். அப்போ தான் வந்து பேக்கோட ஃபினிஷிங் கட்டமாக வரும். இல்லைன்னா ரவுண்டாக ஆகிடும், பேக் நல்லா இருக்காது. பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங்காக ஒரு மாதிரி தெரியாது. நம்ம இந்த பாவை உட்கார வைக்கிறது தான் இந்த பேகு அழகாக இருக்குதா என்னன்னு தெரியும். பாருங்க, ஃபுல்லாக போய் மூடிக்கும். நீங்களே பாருங்க, நான் வந்து அந்த பாவை கரெக்டாக உட்கார வைக்கணும்னா பேக் வந்து ஒரு மாதிரி ரவுண்டாகிடும், நல்லா இருக்காது பார்க்கும்போது. நம்மளுக்கு இந்த பார்டர் பேக்லேயே கரெக்டாக எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதம். எதில் வேணாலும் தப்பு பண்ணால் அது தப்பு பண்ணால் நல்லாவே வராது. அதனால சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி உட்காராது மற்ற பேக். நம்ம ரவுண்டு வச்சோம்னா இந்த மாதிரி கரெக்டாக ஷேப்பாக உட்காராது. இங்கே பாருங்கள், இதுவுமே பாருங்கள், நம்ம கை வைக்காமே எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து கரெக்டாக உட்காராது. நம்ம தப்பு பண்ணோம்னா இந்த பா வந்து கரெக்டாக உட்காருனா இது ரவுண்டாகிடும். ரவுண்டாக உட்காரும்போது பேக்கோட அழகு சரி இருக்காது. அதனால சொல்வேன், நீங்கள் தைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தைங்க. இதே மாதிரி இந்த நூல்லாம் வந்து என்னடா அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் கட் பண்ணிட்டு மொத்தமாக வந்து இந்த மாதிரி நான் போட்டுனா கீழே உட்காந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அடுக்கிக்குவாங்க. இப்படி பண்ணிவிட்டு 25 வச்சு கட்டிட்டாக்கா முடிஞ்சிச்சுங்க பேகு. சரிங்களா, இதை வந்து நாங்கள் முடிச்சுட்டு காமிக்கிறோம். ஓகேங்களா, இன்னும் ஒரு 20 பேக் இருக்கும். முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறோம் எப்படி முடிச்சிருக்கோம், இது எப்படி கட் பண்ணி அனுப்புகிறோன்றது. இப்போ டைம் இப்போ 12:45 ஆகுது. 12:45 ஆகுது. இது இன்னும் 20 பேக்கு அவ்வளோதான் இருக்கும், முடிச்சிடுறேன் நான் கரெக்டாக. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்க முடிச்சுட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1:25. ஆனால் நான் 1:10 முடிச்சிட்டேன். கொண்டாந்து படுத்துட்டேன் நான். என் தங்கச்சி வந்து கட் பண்ணி அடுக்கி கட்டினேன், அதனால கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் 1:10 நான் முடிச்சிட்டேன் பேகு. இங்கே பாருங்க எவ்வளோ பேக் பார்த்தீங்கன்னா மொத்தம் இது 80 பேக்குங்க. நான் காலையிலேருந்து இது மட்டும் தைக்கல. அங்கே பாருங்க கீழே பேக் இருக்குது, அந்த பேக் தைச்சினேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட் பேக் கொஞ்சம் தச்சு தரியான்னு சொல்லி கேட்டாரு, என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. அதனால சரி தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் திடீர்னு தான் தைச்சேன். இதோட ரேட் இப்பயே சொல்லிடுவாங்க. ஒரு பேக்கோட ரேட்டு 2 ரூபா. 80 பேக் தைச்சிருக்கேன், 160 ரூபா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அந்த பேக் 100 பேக் இருக்குது. அதையுமே முடிச்சுட்டு சாயங்காலமா அது கொடுத்து அனுப்பிட்டோம். அதை கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த பேக் வரணும். ஓகேங்களா, எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தயவுசெய்து. வந்து திடீர்னு ஒரு நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, திடீர்னு ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதை மட்டுமே வச்சு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபுல்லாக போயிட்டு என் வீடியோ போய் பாருங்க, நான் எப்படி பேசியிருக்கேன், இல்லை நான் என்ன வீடியோ போட்டிருக்கேன், எதை பற்றி நான் பேசுகிறேன்றது கொஞ்சம் நல்லா தெளிவாக நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட கேள்வி கேளுங்க. கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். ஆனால் பாதியிலே போயிட்டு பார்த்துட்டு ஒரு வீடியோ இல்லைன்னா அதில் ஸ்கிப் பண்ணி அது உங்களுக்கு தேவையான மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு நான் எப்படி ரிப்ளை கொடுக்குதுன்னே தெரியாமல் நான் முடிக்கிறேன். நான் கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொல்கிறேன்றத புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி
இந்த பேக்கை பொறுத்தவரையும் நீங்க வேற எதுனா உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. நான் உடனுக்கு உடனே கூட உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நான் ஏதாவது டவுட் எனக்கு உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு தெரியல அப்படின்ட்டு கேக்குறீங்கன்னாக்கா கேளுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இன்னைக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 3 விதமான ரேட் சொல்லியிருப்பேன். 3 பேக்கோட ரேட் சொல்லியிருப்பேன். நான் இந்த பேக் சொன்னேன், அந்த பேக் சொன்னேன், அதுக்கப்புறம் இது இன்னும் நான் தைக்கவே கிடையாது. இது வந்து பார்டர் பேக் மாதிரியே வரும், ஆனா இது சாதா பேக் தான். அது இப்படி ஒரு பார் ஷேப்ல வரும். இப்படி ஃபினிஷிங் பண்ணும்போது அதேமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இது நான் போன வருஷம் தைச்சது, இந்த வருஷம் தான் மறுபடியும் வந்திருக்கு. அதையுமே நான் தைச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன். அது எப்படி தைக்கணும், அது என்ன ஏதுன்றத நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? வேற எதனா டவுட்னாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேங்க. என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் புதுசா யாரும் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தயவு செய்து சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் என்ன பேசுறேன்றது. அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ பாருங்க. உங்க ஆதரவு எப்பயுமே கொடுத்துட்டே இருங்க. எதனா டவுட்னாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்றேன். பைங் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சிக்கலாம். கொண்டா நான் 10 எழுந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேக் அந்த 100 பேக் அடிக்கணும். அதனால ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போறேன். ஏன்னா மதிய டைம் ஆயிடுச்சு. அதனால நீங்களும் போயிட்டு சாப்பிடுங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு உங்க வேலையை செய்யுங்க. ஓகேங்களா? பைங் ஃப்ரெண்ட்ஸ்.